Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard mathsல relations and functionsல exercise number 1.3 sum 10 பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a person, forehand and their corresponding height. So based on this data, the student finds a relationship between the height y and the forehand length x. So as y equal to ax plus b where ab are constants அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், y வந்து ax ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஹைட் இப்போ வந்து ஃபோர் அண்டு ஹைட் ஒரு பர்சனுடைய ஃபோர்னா முன்னங்கையோடைய லென்த்தும் அவங்களோட டோட்டல் ஹைட்டும் வந்துட்டு இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. முன்னங்கை லென்த் வந்து சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனை ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. நான் கிவன் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ் வந்துட்டு ஃபோர் ஹேண்டுடைய லென்த்து, ஒய் வந்துட்டு அதோடைய ஹைட்டு, ஒரு பர்சனுடைய ஹைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ஒய் எழுதி இப்போ எக்ஸ்ஒய் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், 35க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு நிழல் உரு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது வந்து ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் மது. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் நம்பர் 1.3 சம் 10 பார்க்கலாம். The data in the adjacent table depicts the length of a person, forehand and their corresponding height. So based on this data, the student finds a relationship between the height y and the forehand length x. So as y equal to ax plus b where ab are constants அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒன் பை ஒன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ்ஸு பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஹைட் இப்போ வந்து ஃபோர் அண்டு ஹைட்டு ஒரு பர்சனுடைய ஃபோர்னா முன்னங்கையோடைய லென்த்தும் அவங்களோட டோட்டல் ஹைட்டும் வந்துட்டு இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க. முன்னங்கை லென்த் வந்து சிஎம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனை ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. நான் கிவன் எழுதியிருக்கேன். ஸோ இதில் எக்ஸ் வந்துட்டு ஃபோர் ஹேண்டுடைய லென்த்து, ஒய் வந்துட்டு அதோடைய ஹைட்டு, ஒரு பர்சனுடைய ஹைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ஒய் எழுதி இப்போ எக்ஸ்ஒய் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், 35க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ எல்லா நம்பர்ஸ்க்குமே ஒரு நிழல் உரு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இது வந்து மதிப்பகம், இது துணை மதிப்பகம். ஸோ அதுக்கு வந்து டொமைன் அண்ட் கோடொமைன் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஏதோ ஒரு நம்பர் மேட்ச் ஆகலை, இது ஒரு பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு நம்பர் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்படி எப்படி நம்ம எழுதலாம்? ஸோ therefore this relation is a function அப்படின்னு எழுதிடலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ வாங்க செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஏயும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y ஈக்குவல் டு, நான் அது இங்கே எழுதுகிறேன், y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. இப்போ இங்கே கொடுத்துருக்குற எக்ஸ்ஒயிலிருந்து, இந்த எக்ஸ்ஒயிலிருந்து தான் நம்ம ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 35 அப்படின்னா ஒய்யோடைய வேல்யூ ஒய் பார்த்திங்கன்னா 56. இப்போ எக்ஸு 35 அப்படின்னா ஒய் நம்மளுக்கு 56 இருக்குது. இப்போ எக்ஸு 45ங்கிறப்ப ஒய் வந்து 65.
பாருங்கள் எக்ஸு 45, இப்போ ஒய் 65. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டை வச்சு ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, கிவன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இப்போ இந்த ஒய் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒய் 56 இருக்குது இல்லைங்களா. அப்போ 56 ஈக்குவல் டு, ஸோ இந்த எக்ஸுடைய வேல்யூ என்ன நம்மளுக்கு 35 இல்லைங்களா. அப்போ 35a. ஸோ 35 ஏன்னு போகலாம், ஏ 35 எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் பி. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூவும் தெரியாது, பியோட வேல்யூவும் தெரியாது இல்லைங்களா. நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இப்போ எழுதிக்கலாம். இப்போ இதை 1 நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு ஒய் இந்த சம் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஒய் பாருங்கள், ஒய் என்ன இருக்கீங்க செகண்ட் சம்மில் 65 இருக்குது. ஸோ ஒய் 65 இருக்கும்போது ஈக்குவல் டு, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது, ஒய் 65னா எக்ஸ் என்னவாக இருக்குது 45 இருக்குங்க. ஸோ 45a ப்ளஸ் பி. ஸோ இப்போ இது நம்ம செகண்ட் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை மாற்றி எழுதிக்கலாம். இது அப்படியே இங்கே கொண்டு வந்து மாற்றி எழுதிக்கலாம். இப்போ ஒரு ஃபார்மேஷனுக்காக மாற்றுறோம். இப்போ 35a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 56. 45a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 65. ஸோ இதில் ரெண்டுமே ப்ளஸ் 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 பி இருக்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், மைனஸ் பியும் ப்ளஸ் பியும் கேன்சல் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் 45ஏலேருந்து மைனஸ் 35ஏனா உங்களுக்கு 10a வரும். ஈக்குவல் டு, ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இங்கே ஈக்குவல் டு 65 மைனஸ் 56 வந்து நமக்கு 9. சரிங்க, நமக்கு இப்போ இந்த ஏ மட்டும் எழுதிட்டு, இப்போ 10 மல்டிபிள் இருக்கிற 10 ரைட் சைடு வரும்போது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், டிவைட் ஆகிரும். ஸோ 9/10. இப்போ 10 டிவைட் பண்ணுங்கள். ஸோ 10 டிவைடட், ஸோ 0. ஸோ 9 10s are 90. இங்கே 0 போட்டால் 9 10s are 90 இல்லைங்க. ஸோ 0.9 தான் வரும் ஆன்சர், 0.9. இப்போ நம்மளுக்கு ஏ வேல்யூ கிடைச்சாச்சு இல்லைங்களா. ஏ வந்து 0.9. ஸோ ஏ வந்து 0.9 அப்படின்னு நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி கண்டுபிடிக்கணும், அதே ஃபார்மேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ கிவன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ நமக்கு ஒய் வந்துட்டு நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம், இப்போ 56 உடைய வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மேஷனில் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஏ நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.9. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 35. ஸோ எக்ஸோட வேல்யூ 35. ஏ இன்னும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.9. ஸோ ப்ளஸ் பி equal to y-யோட வேல்யூ 56. இப்போ பாருங்கள், 35 into 0.9 மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 0.9. ஸோ 315. இங்கே 0, இங்கே ஒரு டாட் இருக்குது, ஒரு வேல்யூ கிட்ட டாட் இருக்கிறதுனால நம்ம டாட் வச்சா 31.5 அப்படின்னு வரும். ஸோ 31.5 ப்ளஸ் இந்த பி ஈக்குவல் டு 56. ஸோ நம்ம இந்த 31.5 நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ பி ஈக்குவல் டு 56. ஸோ 31.5 இது ப்ளஸில் இருக்கிறது இந்த ரைட் சைடு போகும்போது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 31.5. இப்போ 56 மைனஸ் 31.5 இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 24.5 அதுதான் 24.5. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன, 24.5. இப்போ நம்ம ஏவி ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ 0.9, பியோடைய வேல்யூ 24.5. ஸோ இப்போ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 cm. ஸோ அவங்க அந்த பர்சனுடைய ஃபோர்ஹேண்ட் லென்த்து கொடுத்துருக்காங்க 40 cmன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைண்ட் த ஹைட்டு, நம்ம ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்.
ஸோ நம்ம அதே கிவன் வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஏ நமக்கு தெரியும் 0.9 ப்ளஸ் இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, அதாவது 40, அது 400 அப்படிங்கிறது அதுதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. 400 லென்த்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே 40 cmனு. ஸோ அப்போ 40 cm 40 ப்ளஸ் இந்த பியோட வேல்யூ என்ன, ஸோ 24.5. ஸோ இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0.9 × 40. ஸோ பாருங்கள் 36 வருது. நம்ம இப்போ 36 ப்ளஸ் இந்த 24.5 இதை நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு 36 24 + 5 is 5 160. ஸோ 60.5. பாருங்கள், the height of a person whose forehand length is 40 cm. ஸோ 40 cm முன்னங்கை அளவு இருந்தவங்களுடைய ஹைட் வந்து நமக்கு 60.5. ஸோ 60.5 inches. ஓகேங்களா. ஸோ வாங்க ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் forehand of a person if the height is 53.3 inches. ஸோ ஹைட் வந்து 53.3 அப்படிங்கிற இன்ச்சஸில் இருக்கிறவருடைய முன்னங்கை லென்த்து நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போன சம்மில் ஃபோர்ஹேண்ட் லென்த்து கொடுத்துட்டு ஹைட் கேட்டாங்க. இந்த சம்மில் ஹைட் கொடுத்துட்டு ஃபோர்ஹேண்ட் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஹேண்ட் லென்த்துக்கு சேம் தான், நம்ம கிவன் எழுதிக்கலாம். y = ax + b. இப்போ நமக்கு y தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ y 53.3 = a நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம் 0.9 x. ஸோ எக்ஸுடைய நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ளஸ் இந்த பியோட வேல்யூ 24.5. ஸோ நமக்கு இங்கே y தான் இருக்குது, நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த 24.5 நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். பாருங்கள், 53.3 மைனஸ், ஸோ இது ப்ளஸில் இருக்குது இல்லைங்களா. ப்ளஸ் இந்த சைடு வரும்போது நமக்கு மைனஸ் ஆயிரும். -24.5 இந்த 0.9 × x. ஸோ நமக்கு என்ன ஒரு 0.9x ஆயிடும். இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். -24.5. ஸோ 28.8 = 0.9x. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் இப்போ தெரியணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸை ரைட் சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த 28.8 நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இதில் கொண்டு வரணும், ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், 28.8 / 0.9. பாருங்கள், 0.9 28.8. ஸோ 3 9s are 27. ஸோ நமக்கு 32. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, 32. ஸோ இதை நம்ம எடுத்து எழுதிக்கணும். இந்த லென்த்து தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. the length of forehand of a person, forehand லென்த்து கொடுத்து forehand கேட்டிருந்தாங்க. ஸோ forehand of a person 32 அப்படின்னு நம்ம cm. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.